திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றப்படவிருக்கும் நிலையில் 9ஆம் நாள் உற்சவமாக சந்திரசேகர புருணா மிருக வாகனத்தில் எழுந்தருளியுள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கட்டாயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று தீபத் திருவிழாவில் 9ஆம் நாள் உற்சவமாக இன்று சந்திரசேகரர் ஜோதி வடிவமாக சந்திரசேகர் தற்போது பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்று கார்த்திகை தீபத்தில் 9 நாளை ஒட்டி இன்று விநாயகர் மற்றும் சந்திரசேகருக்கு திருக்கோவில் கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று தற்போது கோவிலின் முன்புறம் உள்ள ராஜகோபுரம் எதிர்கே தற்போது சந்திரசேகரர் புருஷா மிருக வாகனத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். குறிப்பாக தீபத் திருவிழாவின் நாளை திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்வாக முக்கிய நிகழ்வாக கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த மகா தீப நிகழ்வைக்கான தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் 40 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மாடை வீதி எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாகத்தான் காணப்படுகிறது. இன்றே பக்தர்கள் பேருந்து வழியாகவும் கார் மற்றும் ரயில் வழியாகவும் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக தீபத்திற்கு 9ஆம் நாளான இந்த சாமி தரிசனத்திற்கான தற்போது மாடை வீதியில் எழுந்தருளி சந்திரசேகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த தீப திருவிழா திருவண்ணாமலை நகர் முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போன்று 5 அடுக்கு பாதுகாப்பு அண்ணாமலையார் கோவில் மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.